Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்பிஎஸ்சியில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பாக வந்து இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க எக்ஸாம், அதாவது குரூப் 4 இருக்கட்டும் இல்லை குரூப் 2 இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இன்றைக்கி வந்து இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த நிகழ்தகவு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க எக்ஸாமில். நிறைய பேர் கேட்ட டாப்பிக்கும் ஒன்று இது, நிகழ்தகவு டாபிக் ஒன்று, அடுத்தது வந்து புள்ளியியல். இந்த ரெண்டு டாபிக் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம புள்ளியியல் டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து இந்த நிகழ்தகவு டாபிக் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? செஷனுக்குள்ளே போகிறது முன்னாடி கைஸ் எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கப்பா, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா, கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வாய்ஸ் கிளியராக இருக்குது, நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ டாப்பிக்குள்ளே போகிறது முன்னாடி இன்றைக்கான ஆஃபர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 77% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க ADA 247லேருந்து. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லைவ் கிளாஸஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட். ஸோ அப்படி பை பண்ணும்போது Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணி பை பண்ணுங்கள், அப்போ தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து தமிழ் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 1 மினிட்ல நான் சொல்லிடுறேன். தமிழ் என்னென்ன பேட்சஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. குரூப் 2 2Aக்கான பேட்ச் வந்து February 16th ஸ்டார்ட் ஆக போகுது. அண்டு குரூப் 4க்கான பேட்ச் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேட்ச்சில் எந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்டு இண்டிவிஜுவல் பேட்சஸ் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ், இது போக யூனிட் 9, யூனிட் 8. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவல் பேட்சஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 வந்து யார் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சுரேஷ் ஆனந்த் சார் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ February 16th கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்தது ஜியாகிரஃபி அண்ட் யூனிட் 8 மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதாவது இலக்கிய மேம் வந்து இதை கவர் பண்ணி கொடுப்பாங்க. February 16th இதுக்கான கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்தது பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து யார் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா காளிச்சரண் சார். ஸோ இதுவும் சேம் டே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு பை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேப்பா, ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா ப்ராபபிலிட்டி, தமிழில் வந்து நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? நிகழ்தகவு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராபபிலிட்டியில் என்னெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸ், அடுத்தது வந்து டைஸ், அடுத்தது என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கார்ட்ஸ். இது மூணு வந்து கவர் பண்ண போகிறோம். காயின்ஸில் வந்து சிங்கிள் காயின், 1 காயின், 2 காயின்ஸ், 3 காயின்ஸ், 4 காயின்ஸ். ஸோ இதெல்லாம். டைஸ் அப்படின்னு பார்த்தா 1 டைஸ், 2 டைஸ், 3 டைஸ். ஸோ இது. அடுத்தது கார்ட்ஸ் அப்படிங்கிறது காமன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டிக்கான பேசிக் ஃபார்முலா. ஸோ ப்ராபபிலிட்டி that is equal to sum of observations divided by total number of possibilities. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிடைக்கும் நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள். ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்முலா நோட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு
அதாவது 2 கேஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஆர் கேஸு, இன்னொன்று வந்து அண்டு கேஸ். இந்த 2 கேஸ் இருக்குது. ஆர் கேஸ்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அண்டு கேஸ்னு வரும்போது மல்டிபிள் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ தமிழில் வந்து அல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டு பகடியை உருட்டும் போது கூட்டுத்தொகை என்ன கிடைக்கணும் அப்படின்னா 3 அல்லது 5 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அண்ட் அப்படின்னு வரும்போது மற்றும் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க தமிழில். மற்றும் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு புரியுதுங்களா? ஆர் அப்படின்னு வந்தால் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படின்னு வந்தால் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இந்த டாப்பிக்கில். ஸோ அடுத்தது இப்போ வந்து காயின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் இருக்குது. எப்போவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும், எந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இதான் ப்ராபபிலிட்டி. மேக்ஸிமம் 1, 0க்கும் 1க்கும் இடையில தான் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி எப்பவுமே கிடைக்கும். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் 0.2, 1, அதாவது 0.5, 0.25. ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. பிட்வீன் 0 அண்டு 1 இது கடையில் தான் நமக்கு ப்ராபபிலிட்டி எப்போவுமே கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டிக்கான ரேஞ்ச் வந்து 0லேருந்து 1க்கு இடையில. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம காயின்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ காயின்ஸ் எடுத்துக்கலாம். காயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் காயின், 2 காயின்ஸ், 3 காயின்ஸ், 4 காயின்ஸ், டோட்டலாக எத்தனை காயின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம்? 4 காயின்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ 1 காயின் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 காயின். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன வருது? நீங்கள் வந்து ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறீங்க. ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணும்போது என்னென்ன வந்து நமக்கு விழும், அதாவது எத்தனை ஹெட்டு, எத்தனை வந்து டெய்லு. ஸோ அதுக்கு அது வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு விழலாம் அல்லது டெய்ல் விழலாம். ஸோ அப்போ எத்தனை பாசிபிலிட்டி வருது? டோட்டலாக 2 தான். ஓகேங்களா? அதே 2 காயின்ஸ் வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க. 2 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணும்போது என்னென்ன வந்து கிடைக்கும்? ஸோ ஹெட் ஹெட்டு, டெய்ல் டெய்ல். ஸோ இந்த மாதிரி வரலாம். இங்கே ஹெட்டு டெய்லு, இங்கே டெய்லு ஹெட்டு. ஸோ இங்கே என்ன வருது பாருங்கள், டெய்லு ஹெட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் சேம் தானே, ஹெட்டு டெய்ல், டெய்ல் ஹெட் ரெண்டும் சேம் தான். நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஓரளவு எத்தனை வருது அப்படின்னா 4 தான். எத்தனை வருது? 4. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா 3 காயின்ஸ். 3 காயின்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1 காயின் அப்படின்னா 2 கிடைக்குது, 2 பாசிபிலிட்டி கிடைக்குது. 2 காயின்ஸ் அப்படின்றப்போ 4 பாசிபிலிட்டி கிடைக்கும் நமக்கு நம்ம டாஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஹெட் ஹெட் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி, ஹெட் டெய்ல் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி, டெய்ல் ஹெட் அப்படிங்கிறது 3வது பாசிபிலிட்டி, டெய்ல் டெய்ல் அப்படிங்கிறது 4th பாசிபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்தது 3 காயின்ஸ். நம்ம என்ன டாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 காயின்ஸ் வந்து சேம் டைமில் டாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி 3 காயின்ஸ் வந்து சேம் டைமில் டாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஹெட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து 2 ஹெட்டு, ஒரு டெய்லு. அடுத்தது ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. அடுத்தது என்ன வரும்? டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு. ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து எல்லாமே டெய்லு, இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து 2 டெய்லு, ஒரு ஹெட்டு. ஸோ அடுத்தது என்ன வருதுன்னா டெய்லு, ஹெட்டு, டெய்ல். ஸோ அடுத்தது ஹெட்டு, 2 டெய்ல். ஸோ இந்த மாதிரி வரும். ஓவராலாக எத்தனை வருது அப்படின்னா, ஓவராலாக எத்தனை வருது நமக்கு? 8 பாசிபிலிட்டிஸ். ஓவராலாக எத்தனை வருது? 8 பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4 காயின்ஸ். 4 காயின்ஸ் வந்து நம்ம சேம் டைமில் டாஸ் பண்ண போகிறோம். அப்போ எந்த மாதிரி பாசிபிலிட்டியெல்லாம் நமக்கு கிடைக்கும்? 4 காயின்ஸ் வந்து நீங்கள் சேம் டைமில் வந்து டாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ எல்லாமே ஹெட்டாக இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து எல்லாமே டெய்லாக இருக்கலாம். ஸோ இதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு டெய்லு, ஸோ இந்த இடத்துல டெய்ல் வரும். 2 ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. ஸோ இந்த மாதிரி வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஹெட்டு, டெய்லு, ஹெட் ஹெட்.
ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன அப்படி வரலாம் அப்படின்னா டெயில் ஹெட் ஹெட். ஸோ இந்த மாதிரி வரலாம். அடுத்தது 2 ஹெட்டு 2 டெயில் இந்த மாதிரி வரலாம். அடுத்தது ஹெட்டு 2 டெயிலு ஒரு ஹெட்டு. ஸோ அடுத்தது 2 டைம் டெயிலு 2 ஹெட்டு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஸோ 3 டெயிலு ஒரு ஹெட்டு. அடுத்தது 2 டெயிலு ஹெட்டு டெயிலு. அடுத்தது வந்து டெயிலு ஹெட்டு டெயில் டெயில். ஸோ அடுத்தது என்ன வருது பாருங்கள், ஹெட்டு 3 டெயில். ஸோ அடுத்தது வந்து 2 டெயில் வரும் 2 ஹெட்டு வரும். ஸோ அடுத்தது வந்து ஹெட் டெயில் ஹெட் டெயில் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். அடுத்தது வந்து டெயில் ஹெட் டெயில் ஹெட். ஸோ ஓவரால் எத்தனை காம்பினேஷன் வருது அப்படின்னு பாருங்கள். எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருது அப்படின்னா 16. டோட்டலாக எத்தனை கிடைக்குது உங்களுக்கு? 16 காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ கொஷின்ஸ் போல் இப்போதைக்கு வந்து நம்ம பேசிக்ஸாக பார்த்துட்ருக்கோம். பேசிக் முடிச்சதுக்கப்புறம் கொஷின்ஸ் வந்து எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா அந்த 4 காயின்ஸும் வந்து ஒரு ரீகேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 1 காயின் வரும்போது எத்தனை பாசிபிலிட்டி வருது? 2 பாசிபிலிட்டி வருதா? 1 காயின் அப்படின்னா 2 காயின்ஸ் அப்படின்னா என்ன வருது? 4. 3 காயின்ஸ் அப்படின்னா என்ன வருது பாருங்கள், உங்களுக்கு 8 வருதுங்களா? 4 காயின்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 16 வருதுங்களா? ஸோ இதை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கவனிங்க. 2 பவர் n அப்படிங்கிற ஃபார்மில் ஞாபகத்தில் வச்சுக்கோம். 2 பவர் n. 1 காயின் அப்படின்னா n உடைய வேல்யூ 1. 2 காயின் வந்து நீங்கள் பேரலாக வந்து டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பவர் 2. 3 காயின் அப்படின்னா n உடைய வேல்யூ 3. nங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ். n இஸ் நம்பர் ஆஃப் காயின்ஸ். எத்தனை காயின் டாஸ் பண்ணீங்களோ அதுதான். இங்கே வந்து 2 பவர் 1, இது வந்து 2 பவர் 2. பிகாஸ் 2 காயின் வந்து டாஸ் பண்ணுறதுனால 2 பவர் 2. இங்கே 3 காயின் டாஸ் பண்ணுறதுனால 2 பவர் 3. அதனுடைய வேல்யூ தான் 8. இங்கே 4 காயின்ஸ் டாஸ் பண்ணுறதுனால 2 பவர் 4. ஸோ இந்த மாதிரி 2 பவர் n அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் காயின்ஸு, புரியுதுங்களா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸு. இப்போ 2 காயின்ஸ் அப்படின்னா எத்தனை பாசிபிலிட்டி வருது உங்களுக்கு? 4. அதே 4 காயின்ஸ் அப்படின்னா என்ன வருது? 16. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ காயின்ஸ் பற்றின பேசிக் வந்து பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். கவனிங்க. ஸோ கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 1, அதாவது 2 நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் சுண்டும்போது ரெண்டுமே வந்து தலையாக கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இன் எ சைமல்டேனியஸ் டாஸ் ஆஃப் 2 காயின்ஸ் தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஹெட்ஸ். ஓகேங்களா? இன் எ சைமல்டேனியஸ் டாஸ் ஆஃப் 2 coins, find the probability of getting 2 heads. ஸோ ரெண்டுமே ஹெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, குட் ஈவினிங் கைஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கப்பா எல்லாமே. ஸோ இப்போ 2 காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து 2 காயின்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போ 2 காயின்ஸ் அப்படின்னா என்னென்ன வந்து பாசிபிலிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 2 காயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி நமக்கு கிடைக்குது? ஹெட் ஹெட், ஹெட் டெயில், டெயில் ஹெட், டெயில் டெயில். ஸோ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி வருது அப்படின்னா 4 பாசிபிலிட்டிஸ் வருது. ரெண்டுமே ஹெட்டாக வரணும் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் ரெண்டுமே ஹெட்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஒன்லி திஸ் ஒன். ஸோ அவுட் ஆஃப் 4ல் ஒன்லி 1. அப்போ என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா அவுட் ஆஃப் 4 ஒன்லி 1 பாசிபிலிட்டி. இதுதான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1/4. 1/4 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? 1/4.
ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கப்பா, இதுலேருந்து 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து. ஸோ அடுத்தது 2வது கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. இப்போ 2 காயின் வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம். 2 காயின்ஸ் டாஸ்ட். 2 காயின் வந்து டாஸ் பண்ணுறீங்க. 2 காயின்ஸ் டாஸ்ட். இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி of getting exactly one tail. எக்ஸாக்டாக ஒரே ஒரு டெயில் தான் நமக்கு கிடைக்கணும். புரியுதுங்களா? எக்ஸாக்டாக ஒரே ஒரு டெயில் தான் கிடைக்கணும். இப்போ 2 காயின்ஸ் அப்படின்னா என்ன? ஹெட் டெயில், டெயில் ஹெட், டெயில் டெயில். கரெக்டுங்களா? இதானே அந்த 4 பாசிபிலிட்டிஸ். எக்ஸாக்டாக ஒரே ஒரு டெயில் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 டெயில் வந்திருக்கா, அப்போ இது எலிமினேட்டட். இங்கே டெய்லே வரலையா, அதனால் இதுவும் எலிமினேட்டட். அப்போ எக்ஸாக்டாக ஒரே டெயில் இருக்கா, அப்போ இது செலக்டட். இங்கேயும் எக்ஸாக்டாக ஒரே டெயில் வந்திருக்கா, அப்போ இது செலக்டட். அப்போ டோட்டலாக அவுட் ஆஃப் 4 மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 4. டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டிஸ்? 4. புரியுதுங்களா? அந்த 4ல் 2 ஒன்லி 2 பாசிபிலிட்டியில் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எக்ஸாக்டாக ஒன்லி 1 டெயில் கிடைக்குது. எக்ஸாக்டாக ஒரே ஒரு டெயில் கிடைக்குது. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்ன வருது பாருங்கள். இதை கேன்சல் பண்ணுங்கள். 1/2ன்னு வருதுங்களா? 1/2. இதுதான் உங்களுக்கான நிகழ்தகவு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ கிளியராக எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள் கைஸ். புரிஞ்சுதா அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கப்பா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ அடுத்தது போகலாம், தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 3. இப்போ வந்து 2 காயின்ஸை பேஸ் பண்ணி கொஷின் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 3 காயின்ஸை பேஸ் பண்ணி கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. 3 காயின்ஸ் டாஸ்ட். 3 காயின் வந்து டாஸ் பண்ணுறாங்க. 3 காயின்ஸ் டாஸ்ட். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி. நிகழ்தகவு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, எல்லாமே ஹெட்டாக இருக்கிறதுக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆல் ஆர் ஹெட். எல்லாமே ஹெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஹெட் அப்படின்னா, இப்போ 3 காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 காயின்ஸ் அப்படின்னா எல்லாமே ஹெட்டு. ஸோ இந்த ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் எல்லாமே ஹெட்டாக வருது. ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு டெயில் வந்து வந்துடும் ரிமைனிங் எல்லாத்துலேயுமே. அப்போ இந்த ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் எல்லாமே ஹெட்டாக இருக்குது. அப்போது டோட்டலாக எத்தனை 3 காயின்ஸ் அப்படின்னு என்ன? 2/3. 2/3 டினாமினேட்டில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எல்லாமே வந்து ஹெட் அப்படின்னு வரும். அப்போது 1 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1/8. ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/8. இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் கிளியர் தானே? சரண்ராஜ் 1/6 கொடுத்துருக்கீங்க. 1/6 கிடையாது, 1/8. ஏன்னா 3 காயின்ஸ் அப்படின்னு வரும்போது 2n இந்த ஃபார்மில் ஞாபகத்தில் வைங்க. 2n. அப்போ 2/3. 2/3 அப்படின்னா என்ன வரும்? 8 தானே வரும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எத்தனை? 8. அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எல்லாமே ஹெட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1/8. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இன்னும் சில டேர்ம்ஸ் வந்து நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா, எக்ஸாக்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அட்மோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதே மாதிரி நோ எட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நோ எட்ஸ். அடுத்தது 1 head 1 tail இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. 1 head and 1 tail. எக்ஸாக்ட்லி அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 head அப்படின்னு கொடுப்பாங்க. எக்ஸாக்டாக ஒரே ஹெட் மட்டும்தான் இருக்கணும். ஒன்றுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி 1 head இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோ டேர்ம். எக்ஸாக்ட்லி 1 head அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஹெட்டுடைய கவுண்ட் எத்தனை இருக்கணும்னா, எக்ஸாக்டாக 1 இருக்கணும், குறைஞ்சது 1 இருக்கணும். அட்லீஸ்ட் 1 head அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு ஹெட் இருக்கணும். பட் 2 ஹெட் இருந்தாலும் அதுவும் அலோடு, 2 heads இருந்தாலும் அலோடு,
3 ஹெட்ஸ் இருந்தாலும் அலௌடு, இல்லை 4 ஹெட்ஸ் இருந்தாலும் அலௌடு. புரியுதுங்களா? ஆனால் ஹெட்டு இல்லை அப்படின்னா அது அலோடு கிடையாது. நோ ஹெட்ஸ், எல்லாமே டெய்ல் இருக்குது அப்படின்னா அது வந்து அலோடு கிடையாது. குறைஞ்சது ஒரு ஹெட்டாவது இருக்கணும். புரியுதுங்களா? இதுக்கான மீனிங் இதுதான். அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், அதை தாண்டக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், ஒரு ஹெட்டு தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஒன்லி 1 ஹெட் தான் இருக்கணும். மேக்ஸிமம் 1. இங்கே அட்மோஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறாங்க, இல்லை அட்மோஸ்ட் 2ன்னு கொடுக்குறாங்க. ஸோ அட்மோஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் டு மினிமம். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டு மினிமம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ மினிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மினிமம் அலௌடு, மினிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து என்ன லிமிட் சொல்கிறாங்களோ அந்த லிமிட் தான் இருக்கணும். அட்மோஸ்ட்டுக்கான மீனிங் இதுதான். அதே நோ ஹெட்ஸ், நோ ஹெட்ஸ் அப்படின்னா ஹெட்டே வரக்கூடாது. அப்போ டெய்ல்ஸ் வரலாம், டெய்ல்ஸ் மட்டும்தான் வரணும். 1 ஹெட் 1 டெய்ல். ஸோ ஒரே ஹெட்டு தான் இருக்கணும், ஒரே டெய்ல் தான் இருக்கணும். ஸோ இந்த மீனிங் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸுக்கு இந்த மீனிங் வந்து சரியாக தெரியல அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக ஆர் அப்படிங்கிற வேர்ட் வருது, தமிழ் வந்து அல்லது அப்படிங்கிற வேர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேர்ம் வருது அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதே ஹண்ட் அப்படிங்கிற டேர்ம் வருது அப்படின்னா தமிழில் வந்து மற்றும் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேர்ம் வருதுன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் தொடர்ந்து. நெக்ஸ்ட் வந்து டைஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது டைஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். டைஸ் வந்து இப்போ என்ன அப்படின்னா 1 டைஸு 2 டைஸு இது எல்லாமே பார்த்துடலாம். காயின்ஸ் பற்றி நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ டைஸ், ஒரு டைஸில் வந்து எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 சைட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு டைஸில் வந்து எத்தனை சைட் இருக்கும், 6 சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ 1 டைஸ், அப்போ அதில் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6. இப்போ கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா 6. புரியுதுங்களா? 6. இதில் நம்பர் 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டால் 3/6. நம்பர் 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 3/6. அப்போது 3யும் 6 கேன்சல் பண்ணால் 1/2 அப்படின்னு வரும். நம்பர் 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்பாங்க, நம்பர் 2. ஸோ நம்பர் 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 2/6. அதே வந்து நம்பர் 5 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன வரும் 5/6. நம்பர் 4 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் 4/6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து சிங்கிள் டைஸ்க்கான கொஷின், சிங்கிள் டைஸ்க்கான கொஸ்டின். ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எத்தனை இருக்குன்னா 6. 1 2 3 4 5 6 6 பாசிபிலிட்டிஸ். ஸோ இதான் வந்து n of s அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து 2 டைஸ் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குப்பா. ஸோ டைஸில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 2 டைஸு, இப்போ 2 டைஸ் இருக்குது. 2 டைஸ் வந்து சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுறோம். அப்படி உருட்டும் போது எந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைஸில் 1 நம்பர் வரலாம், செகண்ட் டைஸ்லேயும் 1 வரலாம். ஃபஸ்ட் டைஸில் 1 வரலாம், செகண்ட் டைஸில் 2 நம்பர் வரலாம். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் டைஸில் 1 வரலாம், செகண்ட் டைஸில் 6 வரலாம். இந்த மாதிரி 1 1ல் ஆரம்பித்து 1 2 1 3 1 4 1 5 1 6 இந்த மாதிரி வரலாம். அது மாதிரி ஃபஸ்ட் டைஸில் 2 நம்பர் வரலாம், செகண்ட் டைஸில் 1 நம்பர் வரலாம். 2 டைஸுமே 2 நம்பர் வரலாம் டில் 2,6 வரைக்கும். 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 3 1 ஃபஸ்ட் டைஸில் நம்பர் 3 வரலாம், செகண்ட் டைஸில் 1 வரலாம். ஃபஸ்ட் டைஸில் நம்பர் 3, செகண்ட் டைஸில் 2 வரலாம். ஸோ இந்த மாதிரி டில் 3,6 வரைக்கும். அடுத்தது 4,1ல் ஆரம்பித்து 4,2 டில் 4,6. 5,1 5,2 டில் 5,6 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைஸில் 6 வரும், செகண்ட் டைஸில் வந்து 1 வரும். ஃபஸ்ட் டைஸில் 6 வரலாம், செகண்ட் டைஸில் வந்து 2 வரலாம். ஸோ இதே மாதிரி 6,6 வரைக்கும் வரும். ஸோ டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 2 டைஸில் எத்தனை வருது பாருங்கள். 6 × 6
இங்கே ஒரு 6 வருது, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருது? 36 வரும். டோட்டலாக எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வருது? 36 பாசிபிலிட்டிஸ். ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். டோட்டலாக எத்தனை வருது? 36. ஸோ இப்போ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இப்போ நான் ஷார்ட்கட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ 2 டைஸை பேஸ் பண்ணி ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த 2 டைஸை பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த ஒரு டயக்ராம் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா சம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா பாசிபிள் கேசஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் கேசஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் கேசஸ். ஸோ சம் வேல்யூ 2 வரும். என்ன அப்படின்னா 1 1 ஃபஸ்ட் டைஸ்லேயும் 1 செகண்ட் டைஸ்லேயும் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 2. 1 + 1 2. ஸோ அதைத்தான் நான் இங்கே 2ன்னு எழுதியிருக்கேன். பட் எத்தனை கேஸ் வரும்? 1, 1 வந்து எத்தனை டைம் வரும்? ஒரே ஒரு டைம் தானே வரும். ஒரே ஒரு டைம் தான் 1, 1 அப்படிங்கிற காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம டாஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த டைஸ் வந்து உருட்டும் போது 1, 1 அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தான் வரும். இது வந்து ஒரே ஒரு டைம் வரும், அந்த நிகழ்ச்சி வந்து ஒரே ஒரு டைம் வருங்கனால 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். பட் இந்த 1 ஆட் பண்ணால் 2ன்னு வருது, அதனால் இங்கே 2ன்னு எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே 3 வரும், 4, 5, 6, 7. ஸோ அடுத்தது என்ன வருது பாருங்கள், 8, 9, 10, 11, 12. இந்த 12 அப்படிங்கிறது என்ன? 6, 6 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ம் 6 ஆட் பண்ணால் என்ன வருது? மேக்ஸிமம் 12 அப்படின்னு வருது. புரியுதுங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் 6ம் 6ம் ஆட் பண்ணால் 12 அப்படிங்கிற கூட்டுத்தொகை கிடைக்கும். பட் இங்கே வந்து இந்த 3ங்கிறது எத்தனை டைம் வரும் அப்படின்னா 2 டைம்ஸ் தான் வரும். கூட்டுத்தொகை 3 அப்படிங்கிறது எப்படி வரும்? 1 2 2 1. ஸோ இந்த 2 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறது வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 3 வருதா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 3 வருதா? அப்போ எத்தனை டைம்? இது ஒரு டைமு, இது ஒரு டைம். மொத்தம் 2 டைம் தான் வந்து இந்த 3ங்கிற கூட்டுத்தொகை நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது 4 வந்து எத்தனை டைம் வரும்? நமக்கு 3 டைம்ஸ் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தா 3 1 1 3, அடுத்து என்ன? 2 + 2. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, 1 2 3 டைம் தான் வந்து இந்த 4 அப்படிங்கிற கூட்டுத்தொகை நமக்கு கிடைக்கும். ஸோ 3, 1 1, 3 2, 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 4 வரும். ஸோ இந்த ஈவெண்ட் எத்தனை டைம் வருது? 3 டைம்ஸ் தான் இந்த ஈவெண்ட் வருது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இங்கே 3 வருது நமக்கு. ஸோ அதே மாதிரி 4 5 6 5 4 3 2 1. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோம். 1 2 3 4 5 6 5 4 3 2 1. அப்படியே 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும். இந்த பீக் பாயிண்ட் வந்து 6, இந்த பீக் பாயிண்ட் வந்து 6. மறுபடியும் அப்படியே டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. 5 4 3 2 1. ஸோ இந்த மாதிரி டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதிக்கிட்டால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே என்ன அப்படின்னா இது வந்து 2 டைஸ்க்கான சார்ட்டு. 2 டைஸ்க்கான சார்ட்டு. இந்த சார்ட் வந்து நீங்கள் தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக எத்தனை கேசஸ் இருக்குது 2 டைஸ் அப்படின்னு பார்த்தா 36. 6 ஸ்கொயர் 6 × 6 36. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை கேசஸ் இருக்குது அப்படின்னா 36. என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம் வேல்யூ 5 கிடைக்கிறதுக்கான சம் வேல்யூ 5 கிடைக்கணும், அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 2 டைஸ் வந்து உருட்டும் போது கூட்டுத்தொகை வந்து 5 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த 5 அப்படிங்கிறது எத்தனை டைம் வருது அப்படின்னு பாருங்கள். இந்த 5 அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? ஒன்லி 4 டைம்ஸ் மட்டும் தான் 5ங்கிறது கிடைக்கும். ஒன்லி 4 டைம்ஸ் மட்டும்தான் 5 அப்படிங்கிற சம் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 4 4, 1 3, 2 2, 3. ஸோ இந்த 4 காம்பினேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு 5 அப்படிங்கிற கூட்டுத்தொகை கிடைக்கும். 5 5 5 5.
ஸோ அப்போ 5ங்கிறது எத்தனை டைம் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா 4 டைம்ஸ். அப்போ இந்த 4ங்கிறத எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த 4ங்கிற வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 4/36 கேன்சல் பண்ணுங்கள். 1/9 வருதுங்களா? 1/9. அப்போ இது உங்கள் இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1/9. ஸோ தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம் வேல்யூ என்ன கிடைக்கணும் அப்படின்னா 4 or 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் வேல்யூ 4 or 10. இந்த 4 அப்படிங்கிறதும் 10 கிடைக்கிறதும் அதுக்குமான பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிருக்கேன். இங்கே ஆர்னு வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கணுமா? இந்த 4 வந்து எத்தனை டைம் வருது? 3 டைம்ஸ் வருதா? 10ங்கிறது எத்தனை டைம் கிடைக்கும்? சேம் 3 டைம்ஸ் வருமா? அப்போ என்ன வரும்? 3 + 3 6 அப்படின்னு வரும். அப்போ 6/36. ஆர்னு வந்தால் ப்ளஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஆர்னு வந்தால் ப்ளஸ் பண்ணணும், அண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தால் மல்டிபிள் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஆர் அப்படிங்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கூட்டுத்தொகை வந்து 4ஆகவோ அல்லது 10ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 டைஸ் வந்து நீங்கள் உருட்டும் போது கூட்டுத்தொகை, சரியா, அந்த 2 டைஸில் விழக்கூடிய அந்த நம்பர்ஸுடைய கூட்டுத்தொகை வந்து 4ஆகவோ அல்லது 10ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 அப்படிங்கிற கூட்டுத்தொகை வந்து எத்தனை டைம் கிடைக்கும்? 3 டைம்ஸ் கிடைக்கும். இந்த 10 அப்படிங்கிற சம் வேல்யூ எத்தனை டைம் கிடைக்கும்? 3 டைம்ஸ் கிடைக்கும். அப்போது ஸோ 3 + 3 அப்போ என்ன வருது? 6/36. கேன்சல் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 1/6. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 1/6 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வேறு என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா சம் வேல்யூ 7 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டுறாங்க. சம் வேல்யூ என்ன வரணும்? கூட்டுத்தொகை 2 பகடையை உருட்டும் போது கூட்டுத்தொகை 7 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ சம் வேல்யூ உங்களுக்கு 7 கிடைக்கணும். அப்போ என்ன வரணும்? 7 அப்படிங்கிறது எத்தனை டைம் கொண்டு வர முடியும்? நம்மளால் 6 டைம்ஸ் கொண்டு வர முடியும். 7 அப்படிங்கிறது எத்தனை டைம் கொண்டு வர முடியும்? 6 டைம்ஸ் கொண்டு வர முடியும். அதனால் 6/36 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 1/6 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த ஒரே ஒரு சார்ட்டை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சார்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா ஒன் செகண்ட் நான் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கப்பா. ஸோ அஜித் குமார், பிரியதர்ஷினி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். இந்த சார்ட் வச்சுக்கிட்டு கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது வந்து 3 டைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 2 டைஸ் கான்செப்ட் வந்து சொல்லியாச்சு. 3 டைஸ் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். கவனிங்க. த்ரீ டைசஸ். ஸோ சேம் சார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். பட் 3 டைஸ்க்கு வந்து சார்ட் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 1 1 1 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 3 அப்படின்னு வருமா? அப்போது சம் வேல்யூ ஸ்டார்டிங்லேயே எந்த நம்பர் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 3 தான் ஆரம்பிக்கணும். ஸோ 3 4 5 6 7 8 9 இந்த கார்னர் வந்து 10 இந்த கார்னர் வந்து 11 12 13 14 15 16 17 and 18. இந்த 18 அப்படிங்கிறது என்ன? 3 டைம்ஸ் 6 கிடைக்குது. 3 டைஸ்லேயே 6 6 6 அப்படின்னு கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 18 அப்படின்னு வரும். ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ 3 டைஸ் வந்து சேம் டைமில் வந்து நீங்கள் உருட்டுறீங்க.
அப்போ அதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் என்ன வரும் அப்படின்னா 6 கியூப். ஸோ என்ன வருது 6 கியூப் அப்படின்னு வரும். 6 கியூப் அப்படிங்கிறது என்ன 216 216 216. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இந்த சம் வேல்யூ 3 கிடைக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் கேசஸ். ஸோ சம் வேல்யூ 3 வரணுன்னா எத்தனை டைம் வரும்? ஒரே ஒரு டைம் தான். 1 1 1 அப்படிங்கிறது எத்தனை டைம் தான் கிடைக்கும் நமக்கு? ஒன்லி 1 டைம் மட்டும் தான் கிடைக்கும் இந்த ஈவெண்ட்டு. புரியுதுங்களா? ஸோ அதனால் 1 அப்படின்னு வரும் இந்த இடத்துல, இங்கே 3, இந்த இடத்துல எத்தனை டைம் வரும்னா 6, இந்த இடத்துல 10, இங்கே 15, இங்கே 21, இந்த இடத்துல 25, இங்கே வந்து 27. ஸோ சேம் இங்கே என்ன நம்பர் எழுதுனமோ அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 27, 25, 21, 15, 10, 6, 3, 1. ஸோ நல்லா கவனிங்க, இந்த 3 அப்படிங்கிறது இந்த இடத்துல 1 3 6 10 15 21 25 27 இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபார்மில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோ, n × n+1/2, n × n+1/2. இந்த 3ங்கிறது எத்தனை டைம் கிடைக்கும்? ஒன்லி 1 டைம் தானே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர், இது வந்து ரெண்டாவது நம்பர், இது வந்து மூணாவது நம்பர், இது நாலாவது நம்பர், இது 5. ஸோ இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படிங்கனால இங்கே என்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1 + 1 1 + 1 2 /2. 2 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும்? வெறும் 1 அப்படின்னு தான் வரும். அப்போது இந்த சம் வேல்யூ 3 கிடைக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் பாசிபிள் கேஸ் எத்தனை அப்படின்னா 1 தான். ஏன்னா ரிசல்ட் இங்கே 1 அப்படின்னு வந்திருக்கு. அதே வந்து இந்த சம் வேல்யூ 4 கிடைக்கணும். அப்போ 4ங்கிறது செகண்ட் நம்பர் தானே, செகண்ட் நம்பர். அப்போ என்னுடைய வேல்யூ 2, என்னுடைய வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 of 2 + 1 3 /2. அப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டு என்ன வருது? 3 அப்படின்னு வருதா? அப்போ இந்த இடத்துல என்ன வருது பாருங்கள், 3 அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 5 அப்படிங்கிறது தேர்ட் நம்பர் தானே. ஸோ இங்கே தேர்ட் நம்பர் தானே இன்க்ரீசிங் ஆர்டரில். ஸோ அப்போ 5, அதாவது சம் வேல்யூ 5 கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? எத்தனை டைம் வந்து 5 அப்படிங்கிற சம் வேல்யூ கொண்டு வர முடியும்? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் 3 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணோம். பிகாஸ் 5ங்கிறது தேர்ட் நம்பர். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது தேர்ட் நம்பர் 5ங்கிறது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணி இந்த ஃபார்முலாவில் 3 + 1 4/2. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 2. 3 × 2 என்ன வருது? 6. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம் நம்ம? 6. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க டில் 21 வரைக்கும் தான் இது கொண்டு வர முடியும். பட் இந்த 25 எப்படி வருதுன்னா இங்கே +4 சேர்த்துக்கணும். இந்த 25 27 இங்கே என்ன பண்ணணும்னா +2 சேர்த்துக்கணும். இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த ரெண்டு நம்பர் மட்டும். ரிமைனிங் எல்லாமே ஈஸியாக ஞாபகத்தில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட முடியும். ஸோ இது வந்து 6th நம்பர். என்னோட வேல்யூ 6 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 6 × 7/2 என்ன வருது பாருங்கள்? 3. ஸோ 7 × 3 21. அப்போது 8க்கு நேரம் என்ன வரணும்? 21 வரணும். கரெக்டாக வந்திருக்குங்களா? 21. அதே மாதிரி இங்கே 7. ஸோ சம் வேல்யூ 9 வரும். ஆனால் 9ங்கிறது எத்தனாவது நம்பர்? இங்கேருந்து பார்க்கும்போது எத்தனாவது நம்பர்? 9ங்கிறது 7th நம்பர். ஸோ அதனால் 7 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்னுடைய வேல்யூ 7 × 8/2. ஸோ கேன்சல் பண்ண என்ன வருது? 4. ஸோ இங்கே 28 வருது. பட் ஆக்சுவலி இது ராங். 28 21 வரைக்கும் கரெக்டாக வரும். இந்த 6 வரைக்கும் கரெக்டாக வரும். 7 and 8 இந்த ரெண்டு நம்பர் மட்டும் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இது வரைக்கும் தான் இந்த ஃபார்மில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். n × n+1 அப்படிங்கிறது. இந்த 25 27 மட்டும் நீங்கள் தனியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சம் வேல்யூ 9 வந்து எத்தனை டைம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா 25 டைம்ஸ் கொண்டு வர முடியும். 9 அப்படிங்கிறது 25 டைம்ஸ் கொண்டு வர முடியும். 10 அப்படிங்கிறது 27 டைம்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். 3 டைஸ் வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க. 3 டைஸ் வந்து நீங்கள் இது பண்ணும்போது உருட்டும்போது 9 அப்படிங்கிற கூட்டுத்தொகை எவ்வளோ டைம் வரும் அப்படின்னா 25 டைம்ஸ் கொண்டு வர முடியும். 10ங்கிறது 27 டைம்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இந்த n × n+1/2 இந்த ஃபார்மில் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும். 1லேருந்து 6 வரைக்கும் இது வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலாம், கவனிங்க. ஸோ இந்த சார்ட் எதுக்கானது அப்படின்னா 3 டைஸ்க்கான சார்ட்டு. 3 டைஸ்க்கான சார்ட்டு இப்போ கொடுத்துருக்கிறது. ஓகே, கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம், கவனிங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, சம் வேல்யூ 6 கிடைக்கணும். சம் வேல்யூ 6 கிடைக்கணும். 3 டைஸ் வந்து நீங்கள் வந்து உருட்டும் போது 3 பகடை வந்து உருட்டும் போது கூட்டுத்தொகை வந்து 6 கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பகடைகளை உருட்டும் போது கூட்டுத்தொகை வந்து 6 கிடைக்கணும், அதுக்கான நிகழ்தகவு காண்க. அப்போ கூட்டுத்தொகை 6 அப்படின்னா இந்த 6 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா 10 டைம்ஸ் கொண்டு வர முடியும். அப்போ 10/216 கூட்டுத்தொகை 6 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 10/216. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா சம் வேல்யூ 8 ஆர் 15 8 ஆர் 15 கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. சம் வேல்யூ 8 ஆர் 15 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கவனிங்க. சம் வேல்யூ என்ன வரணும்? 8 வரணும் அல்லது 15 வரணும். 8 ஆர் 15 வரணும். அப்போ 8 அப்படிங்கிறது எத்தனை டைம் கொண்டு வர முடியும்? நம்மளால் 21 டைம்ஸ் 8ங்கிறது கொண்டு வர முடியும். 8 அப்படிங்கிற சம் வேல்யூ 21 டைம்ஸ் கொண்டு வர முடியும். அதே மாதிரி 15 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம் வேல்யூ எத்தனை டைம் கொண்டு வர முடியும்? நம்மளால் 10 டைம்ஸ் கொண்டு வரையும். இங்கே என்ன வந்திருக்குன்னா நடுவில் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆர் அல்லது அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 அல்லது 15 கூட்டுத்தொகை 8 அல்லது 15 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அல்லது அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 21 10 ஆட் பண்ண என்ன வருது? 31. அப்போ என்ன வருது? 31/216. ஸோ ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 31/216. ஸோ இதுவரை கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள் எல்லாருக்கும். ஸோ இப்போ 3 டைஸை பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாமா நீங்கள்? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 2 டைஸ்க்கான ஷார்ட்கட்டும் கொடுத்தாச்சு, 3 டைஸ்க்கான ஷார்ட்கட்டும் கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஷார்ட்கட் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா உங்களுக்கு? டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. யாருக்காவது டவுட் இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். ஏதாவது புரியாமல் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. ஸோ அடுத்தது பார்க்கலாம். கார்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கார்ட்ஸ். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கார்ட்ஸ். ப்ராபபிலிட்டி இன் எ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். ஒரு பேக்கில் வந்து எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்குது? ஒரு பேக்கில் 52 கார்ட்ஸ் வந்து இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ 52 கார்ட்ஸ் இருக்குது. இந்த 52 கார்ட்ஸில் எத்தனை ரெட் கலர் கார்டு இருக்குது, எத்தனை பிளாக் கலர் கார்டு இருக்குது? டோட்டலாக 26 ரெட் கலர் கார்ட்ஸ் அண்ட் 26 பிளாக் கார்ட்ஸ். 26 ரெட்டு, 26 வந்து பிளாக் கலர் கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கார்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா டைமண்ட் ஷேப் இருக்கும், ஆர்ட் ஷேப் இருக்கும், கிளப் இருக்கும், அப்புறம் ஷேடு. கரெக்டுங்களா? ஸோ மொத்தம் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப், அடுத்தது ஹார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா கிளப். அடுத்தது என்ன அப்படின்னா ஷேட். ஸோ இப்போ டைமண்ட் அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் இருக்கும். ட்ரா பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஹார்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளப் அப்படிங்கிறது இந்த ஷேப். அடுத்தது இது ஷேடு. ஓகேங்களா? ஸோ டைமண்டில் எத்தனை கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 13 கார்ட்ஸ் இருக்கும். ஹார்ட்டில் 13 கார்ட்ஸு, கிளப்பில் 13 கார்ட்ஸு, ஷேடில் 13 கார்ட்ஸ், ஈச் 13 கார்ட்ஸ். ஓகேங்களா? இந்த டைமண்ட்
அப்புறம் ஹார்ட். இது மட்டும் என்ன கலரில் வரும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த கார்ட்ஸ் எல்லாம் ரெட் கலரில் இருக்கும். இந்த கார்ட்ஸ் எல்லாம் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ டைமண்டு, ஹார்ட்டு இது மட்டும் ரெட் கலரில் இருக்கும். கிளப்பு, ஷேடு இது மட்டும் பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக டைமண்டில் 13, ஹார்ட்டில் 13 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது 26. அப்போ ரெட்டில் எத்தனை கார்டு இருக்குது டோட்டலாக 26. அப்புறம் கிளப்பில் 13, ஷேடில் 13 டோட்டல் எத்தனை கார்ட்ஸ் இருக்குது 13 + 13 26 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? கவனிங்க. ஸோ இப்போ இந்த 13 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 13 கார்ட்ஸ்க்கான கவுண்ட்டு வந்து நான் ஷோ பண்ணுறேன். கவனிங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேம் தான். இந்த 13 கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஒன்று வந்து கிங்கு, ஸோ அடுத்தது வந்து குயின்னு, அடுத்தது என்ன அப்படின்னா ஜாக்கு, அடுத்தது என்ன ஏஸு, நெக்ஸ்ட் வந்து நம்பர் 2லேருந்து 10 வரைக்கும் கார்ட்ஸ் வரும். நம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 4 கார்ட்ஸ் இருக்கா, இதில் ஒரு 4 கார்ட்ஸ், இங்கே எத்தனை வருது பாருங்கள் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இங்கே ஒரு 9 கார்ட்ஸ் இருக்குது. 4 + 9 டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் வருது பாருங்கள் 13 கார்ட்ஸ் வருதுங்களா உங்களுக்கு? 13 கார்ட்ஸ் இருக்குது ஓவராலாக. ஓகே. ஸோ ஏஸுங்கிறது நம்பர் 1, ஜாக் வந்து நம்பர் 10, நம்பர் 11, குயின் வந்து நம்பர் 12, கிங் வந்து நம்பர் 13. ஓகேங்களா? ஓவராலாக 13 கார்ட்ஸ். ஸோ 13 கார்ட்ஸ் கிளியராக இருக்கா? அதே மாதிரி தான் இந்த 13லேயும் சேம் கிங், குயின், ஜாக், ஏஸ் இது எல்லாமே இருக்கும். சேம் கார்ட்ஸ் தான் இருக்கும். இதுலேயே சேம் கார்ட்ஸ் தான் இருக்குது, இதுலேயே சேம் கார்ட்ஸ் தான் இருக்குது. புரியுங்களா? சேம் 13 கார்ட்ஸ், சேம் 13 கார்ட்ஸ் இதுலேயும், இது எல்லாத்துலேயும் சேம் கார்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ கார்ட்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிதுங்களா? கார்ட்ஸ் பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் குயின். ஸோ என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, find the probability of drawing red queen. ஸோ இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. அதாவது குயின் வந்து என்ன கலரில் இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும். ஸோ அப்போது அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குயின் அப்படின்னு என்ன, ராணி, சிகப்பு நிறத்தில் உள்ள அந்த ராணி. ஓகேங்களா? ஸோ அது வந்து எத்தனை கார்டு வந்து கிடைக்கும், எத்தனை பாசிபிலிட்டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ரெட் கலர் அப்படின்னா ஒன்று டைமண்டு, இன்னொன்று வந்து ஹார்ட்டு. இந்த டைமண்டில் ஒரு குயின் இருக்கா, அதே மாதிரி இந்த ஹார்ட்லேயும் ஒரு குயின் இருக்குமா? டைமண்டில் ஒரு குயின் இருக்கும் ரெட் கலரில், அதே மாதிரி ஹார்ட்லேயும் ஒரு குயின் இருக்கும். ஓவரால் எத்தனை குயின்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது? 2 குயின்ஸ் மட்டும் தான் ரெட் கலரில் இருக்குது. ரிமைனிங் 2 coins வந்து black கலரில் இருக்கும். அப்போ 2 coins அவுட் ஆஃப் டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்குது? 52. 52ல் 2 coins மட்டும்தான் ரெட் கலரில் இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 2/52. 2/52 இதை சிம்பிளை பண்ணுறீங்க அப்படின்னா 1/26 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி என்ன 1/26 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி பிளாக் குயின் அப்படின்னா சேம் தான் 2/52. ரெட் குயின் அப்படின்னாலும் 2/52, பிளாக் குயின் அப்படின்னாலும் 2/52. ஸோ இந்த மாதிரி எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். அவங்க என்ன கொஷின் கேட்கறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இந்த செஷனில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காயின்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு, டைஸ் பற்றி பார்த்துட்டோம், அடுத்தது கார்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்தது இதை தாண்டி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, பால்ஸ். இது வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். பால்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு காயின்ஸ் கவர் பண்ணியாச்சு, டைஸ் கவர் பண்ணியாச்சு, கார்ட்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. காயின்ஸ்னு பார்த்தா சிங்கிள் காயின், 1 காயின், 2 காயின்ஸ், 3 காயின்ஸ், 4 காயின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். டைஸ் அப்படின்னு பார்த்தா 1 டைஸ், 2 டைஸ், 3 டைஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். கார்ட்ஸ் வந்து 52 கார்ட்ஸ். இது பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கொடுத்தாச்சு இப்போதைக்கு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா இந்த செஷனில்? ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இது புரியல அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நீங்கள் இந்த வீடியோ வந்து ரீப்ளே பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ டைஸில் வந்து 2 டைஸ் அண்ட் 3 டைஸ் இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அது வந்து மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணுறாதீங்க புரியல அப்படின்ட்டு. ஸோ திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? அண்ட் ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, என்டிபிசி இப்போது தேர்ட் ஃபேஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ தேர்ட் ஃபேஸ் அண்ட் ஃபோர்த் ஃபேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான குயிக் ரிவிஷன் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களில் யாருக்காவது வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இந்த பேட்ச் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா ஆவலோட. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த குரூப் டிக்கான மேக்ஸு அண்ட் ரீசனிங்கான குயிக் ரிவிஷன் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து February 23 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மந்த் 23 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யார் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மேக்ஸ் வந்து அரவிந்த் சாரும், ரீசனிங் வந்து அருண் பிரசாத் சாரும் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கு Y207 இந்த கூப்பன் கூட என்டர் பண்ணிட்டு நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படின்னு ஒரு பேக் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஆல் இன் ஒன் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க்கு, ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி இதில் இந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன பேட்ச் எல்லாம் தமிழ் சேனலில் நம்ம சேனல் வந்து லான்ச் பண்ணுறோமோ அத்தனை பேக்குமே வந்து இந்த ஒரு பேக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ தனித்தனியாக நீங்கள் வந்து பே பண்ணி பை பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒரு பேக் பை பண்ணிட்டாலே எல்லா கோர்ஸும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் பை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க Y207 இந்த கூப்பன் கூட என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஆர்பி என்டிபிசிக்கான மெமரி பேஸ்டு கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பர், ஸோ அதை வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். சேம் பேட்டர்னில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெமரி பேஸ்டு பேப்பர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கும் சேம் கூப்பன் கோட் Y207. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நம்ம சேனல் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ADA247 தமிழ் 2.0 இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் பண்ணாமல் இருந்தால் இந்த செஷன் வந்து லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். அப்படியே அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம்.